தமிழகத்தில் செயலாளர்கள் பொறுப்பில் உள்ள 5 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கமிஷனர் வெங்கடேஷ், முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உமாநாத் ஆகியோருக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவன செயல் இயக்குநர் ராஜேந்திர ரத்னு, உணவு பாதுகாப்பு கமிஷனர் லால் வீணா, ஆளுநரின் செயலாளர் கெல்லோஷ்குமார் ஆகியோருக்கும் முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பிறப்பித்துள்ளார். இவர்கள் 2001ஆம் ஆண்டு தமிழக பிரிவில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் ஆவர். இதேபோல கன்னியாகுமரி, சிவகங்கை, தஞ்சை, திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 56 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடலூர் மாவட்ட எஸ்பியாக பணியாற்றி வந்த ராஜாராம் ஐபிஎஸ் தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் சிறப்பு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். ராணிப்பேட்டை எஸ்பி கிரண் ஸ்ருதி சென்னை தீவிரவாத தடுப்பு பிரிவு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் எஸ்பி அபிஷேக் குப்தா புதுக்கோட்டை எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் சென்னை காவல்துறையின் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். திருவாரூர் எஸ்பி ஜெயக்குமார் கடலூர் எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை எஸ்பி டோங்கரை பிரவீன் உமேஷ் சென்னை லஞ்ச ஒழிப்பு பிரிவு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றிய சுந்தரவதனம் சென்னை கியூ பிரிவு எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமார் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். மொத்தம் 7 பேருக்கு பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.